நம்மளுக்கு எல்லாருக்கும் வந்து திங்க் பண்ணது அந்த சாம்பியன்ஸ் ஜெயிச்சவங்கள மாத்திரம் தான் நம்ம பார்ப்போம். உதாரணமா சொல்லணும்னா ஐபிஎல் மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா சிஎஸ்கே தோனியை மாத்திரம் நம்ம பார்க்கறது, தோனிக்காண்டி நிறைய பேர் மேட்ச் பார்க்கறது. ராயல் சேலஞ்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா விராட் கோலிக்காண்டி, அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஐபிஎல் வந்து சிஎஸ்கேக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கும் நடக்கிற மேட்சஸ் வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. அந்த மாதிரி சாம்பியன்ஸ் இதுதான் பார்ப்பாங்க தவிர வேற எந்த இதையும் வந்து யோசிக்க மாட்டாங்க. பிலோ ஆவரேஜா இருக்கிற இந்த டெல்லி மேட்சோ மித்த என்னென்ன பிலோ ஆவரேஜஸ் இருக்கோ அது நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். இதுதான் இயல்பு. ஜெயிச்சவங்கள பின்னாடி தான் நம்ம போய் பார்ப்போம். சினிமா ஆக்டரா இருந்தாலும் சரி, பெரிய அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, அவங்கள தான் பார்ப்போம் தவிர கீழே இருக்கிற சில பேர் நிறைய எம்எல்ஏ பேர் நமக்கு தெரியாது, கவுன்சிலர் பேர் தெரியாது. ஆனா டாப்ல இருக்கிற சில பேர் இருக்கிற பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ அந்த இருக்கிற மகுடம் சூடுறவங்களை வந்து நம்மளுக்கு வந்து நிச்சயமா வேர்ல்ட்ல இருக்கிற ஃபுட்பால் மேட்ச்ல இருக்கிற நம்மளுக்கு மெஸ்ஸியோ இந்த மாதிரி இருக்கிற நிறைய பேர், டொனால்ட் ட்ரம்ப் இப்படி நிறைய இருப்பாங்க. இப்படி நிறைய வந்து சாம்பியன்ஸ் தான் மொத்தம். பிலோ ஆவரேஜஸ்க்கு வந்து நம்மளுக்கு யாரும் வந்து மனசுலயே வச்சிருக்க மாட்டாங்க, அவங்கள பத்தி பேசவே மாட்டாங்க. ராக்கெட்ல நம்ம ஃபர்ஸ்ட் போன ஆம்ஸ்ட்ராங் வந்து நம்மளுக்கு தோணும். இந்த மாதிரி எல்லாருமே வந்து பெஸ்டா கொடுக்குறவங்க தான் தோணும். நம்மளுக்குள்ள அது எப்படி வளர்த்துக்கணும்ன்றத பத்தி தான் 3 இது வந்து உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து எல்லாருமே ஃபோக்கஸ் பண்றாங்க. சாம்பியனும் அந்த மாதிரி தான் திங்க் பண்றாங்க, அதனால தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிளே வித் பிலீவ் தட் யூ வில் வின். நம்ம என்ன விளையாட போறோமோ நிச்சயமா நம்ம ஜெயிச்சிரோன்ற எண்ணத்தோட போனா நம்மளால ஜெயிக்க முடியும்னு சொல்றாங்க. உதாரணமா சொல்லணும்னா ஜாப்பனீஸ்ல ஒரு கதை சொல்லுவாங்க. போருக்கு வந்து தளபதியோட கிளம்பி போறாங்க. போறதுக்கு முன்னாடி வந்து அங்க இருக்கிற படை வீரருக்குலாம் தெரியும் நம்ம படம் இது வந்து சின்னது, ஆனா எதிரியோட படம் நம்மளோட ஜாஸ்தின்னு தெரியுது. ஆனா நம்ம ஜெயிப்போமா இல்ல தோப்போமா இல்ல எப்படி இதாகும் எப்படி ஃபோக்கஸ் ஆகும்ன்றதுக்கு வந்து இந்த படை தலை இருக்கிற வீரர்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகத்தோட இருக்கிறாங்க. ஆனா பட தளபதிக்கு தெரியும் நம்ம ஜெயிப்போன்றது ஒரு 100% கான்ஃபிடன்ட்டோட இருக்கிறாரு. அப்ப எல்லாரையும் கூப்பிட்டு கிளம்புறாரு. இருந்தாலும் ஒரு சலசலப்போட எல்லாரும் போறாங்க. போற வழியில ஒரு ஜாப்பனீஸ் கோயில் வருது. அங்க நின்று சாமி கும்பிடுறாங்க. கும்பிட்டதுக்கு அப்புறம் பட தளபதி என்ன பண்றாருன்னா ஒரு காயின் எடுத்து டாஸ் பண்றாரு. டாஸ் பண்ண உடனே அவர் சொல்றாரு, ஹெட் விழுந்துச்சுன்னா நம்ம நிச்சயமா ஜெயிப்போம், டைல் விழுந்துச்சுன்னா நம்ம தோத்து போயிருவோம், இதுதான் நம்மளுக்கு வந்து முக்கியமான விஷயம் பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொன்னோன்னு பார்த்தா அது மேல போயிட்டு பார்த்தா ஹெட் விழுகுது. ஹெட் விழுந்தோடனே படையில இருக்கிற அத்தனை பேருக்கு ஒரு சந்தோஷம், நிச்சயமா நம்ம ஜெயிச்சிருவோம் போய் அவங்க போற சந்திக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா பட தளபதி வந்து 2 சைடுமே வந்து ஹெட் காயின் தான் வச்சிருக்காரு, ஹெட்ஸ் தான் விழுங்கணும்னு வச்சிருக்காரு. அங்க வந்து காயின் வந்து இது பண்ணல, அவங்க மனசு தான் வந்து இதா இருக்கு, நம்ம ஜெயிச்சிருவோம் 100% வந்து உத்தரவு கடவுள் கொடுத்திருக்கான ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்னாச்சுன்னா நம்ம ஜெயிச்சிருவோம்னு எல்லாரும் சேர்ந்து போனாங்க, ஜெயிச்சிட்டாங்க. அப்ப ஃபோக்கஸ் வந்து நம்ம ஜெயிச்சிருவோன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா நிச்சயமா ஜெயிக்க முடியும். அதை ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுங்க. ஜெயிக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை வச்சாலே அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இல்லாம பாசிட்டிவா பண்ணீங்கன்னா ஜெயிக்க முடியும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ட்ரஸ்ட் த ட்ரைனிங். இது வந்து நம்ம ஜெயிச்சிருவோம்னு வந்து கடைசி நாள் போனோம்னா ஜெயிக்க முடியாது, நம்ம தோத்து தான் போவோம். ஃபர்ஸ்ட் இதுல ரிலேட்டடா எப்படி நம்ம எடுத்துக்கணும், சாம்பியன் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களோட மைண்ட் செட்ல வந்து கண்டினியூ ட்ரைனிங். இந்த ஒரு வருஷம் கழிச்சு நடக்க அப்புறம் ஒலிம்பிக் வந்து ஒரு வருஷமா ஸ்டார்ட் பண்ணி அவங்க 365 days ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க. டெய்லி அதை பத்தி கான்சன்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. அதுல இருக்கிற எரரையும் பார்த்திருப்பாங்க. அதுல இருக்கிற என்ன தப்பு பண்றோம் எல்லாமே ஒரு R&D மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. அவர் அத்லெட்னா ஓடிக்கிட்டே இருப்பாரு. டெய்லி காலையில இருந்து அவங்க அந்த 6 மணில ஸ்டார்ட் பண்ணி 10 மணிக்கு ஒரு ட்ரைனிங் செக்ஷன், அதுக்கப்புறம் சாயந்தரம் பாத்தீங்கன்னா 4 மணில இருந்து 6-7 மணி வரைக்கும் ட்ரைனிங் செக்ஷன். டோட்டலா பார்த்தா மார்னிங் ஒரு 4 hours, ஈவினிங் ஒரு 4 hours ட்ரைனிங் செக்ஷன் கண்டினியூ அவங்க அந்த 360 days இருந்தனாலதான் அவங்க சாம்பியன் ஆயிருப்பாங்க. ஆனா எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி நம்ம ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நினைச்சு நம்ம மொதல் பாயிண்ட் சொன்னதை நீங்க எடுத்தீங்கன்னா கடைசி நாள் நான் ஜெயிச்சிருவேன், நாளைக்கு நான் எக்ஸாம் எழுத போறேன், போனோன்னு உட்காந்து எழுதி ஜெயிச்சிடும், அதெல்லாம் முடியாது. அதுக்கு முன்னாடி நீங்க படிச்சிருக்கணும், அதை பத்தி நீங்க எழுதி பார்த்திருக்கணும், அதை நீங்க திருப்பி ரிப்பீட் பண்ணிருந்தா மாத்திரம்தான் அந்த எக்ஸாம்ல பண்ண முடியும். ட்ரைனிங் எடுத்திருந்தா தான். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு இன்டர்வியூ போறீங்கன்னா அதை பத்தி நீங்க ரிசர்ச் பண்ணி கம்பெனியை பத்தி நீங்க என்ன பேசுறீங்க, எது பேசணும், உங்க கம்யூனிகேஷன் உங்க ஸ்கில் செட்லாம் டெவலப் பண்ணியிருந்தா தான் நீங்க அங்க போய் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி எந்த ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் நீங்க விராட் கோலி பாருங்க, மித்த எந்த டோனி யார் எடுத்தீங்கனாலும் ஒரு சிஎஸ்கே மேட்ச் வந்து ஐபிஎல் ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 1.5-2 மாசத்துக்கு முன்னாடி ட்ரைனிங் ஆரம்பிச்சு கண்டினியூவா ஆல்மோஸ்ட் 60 days வந்து ட்ரைனிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த ஐபிஎல் ஃபர்ஸ்ட் மேட்ச்க்குள்ள வராங்க. எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. அதே மாதிரி ட்ரைனிங் வந்து ஒரு சக்சஸ். உங்களோட கோல் வந்து ஜெயிக்கிறது, ஆனா அதுக்கு முன்னாடி ப்ராசஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்றது, அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்க போனா மாத்திரம் தான் டே பை டே எவ்ரி அவருக்கு நீங்க ட்ரைன் பண்ணிக்கிட்டே இருந்தா மாத்திரம் தான் அந்த சாம்பியன்றது இடத்துக்கு போக முடியும். அதனால ட்ரைனிங்ன்றது முக்கியம், ஃபோக்கஸ் பண்ணா மாத்திரம் தான் நடக்கும்.
தேர்ட் பாயிண்ட் வந்து டோன்ட் ஃபீட் யுவர் நெகட்டிவ் தாட்ஸ். கண்டிப்பா சொல்றேன், எல்லா சாம்பியனுக்கும் நெகட்டிவ் தாட்ஸ் வரும். அவங்களும் மனுஷன் தான், எல்லாரும் அவங்க வந்து ரோபோ கிடையாது. அவங்களுக்கு வரும்போது அந்த டிஸ்ட்ராக்ஷன் வராம இருக்கிறது, கான்சன்ட்ரேஷனோட பண்றதுக்கு என்னன்னா, அவங்க பண்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ட்ரைனிங் எடுத்துட்டு அவங்க விளையாட போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து பின்னாடி அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஓடுறேனா ஓடலையா அப்படின்னு நினைச்சிட்டு போனாங்கன்னா அந்த சாம்பியன் ஆக முடியாது. அவங்க லாஸ்ட்ல தான் வருவாங்க, இல்ல அவங்க 2வது பிளேஸோ 3வது பிளேஸ் தான் போக முடியும். நீங்க செய்ய வேண்டிய ப்ராசஸ் என்ன, நான் ஓடணும், அத்லெட்ல ஓடணும், அந்த ஸ்பீடு தான் எடுக்கணும். பின்னாடி என்ன நடக்குது முன்னாடி நடக்குதுன்னு கிடையாது. நீங்க உங்க ஃபோக்கஸ் அந்த டெட்லைன்ல போய் நீங்க அந்த ஃபைனல் இதுல வந்து நீங்க பிட்ச் பண்ணணும். அதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். தவிர இவன் எப்படி ஓடுறான், இவன் எப்படி கால் வச்சிருக்கான், எப்படி கை வச்சிருக்கான், எப்படி ஆங்கிள் பண்றான், இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டே இருந்தா நம்ம ஜெயிக்க முடியாது. உதாரணமா சொல்லணும், ஒரு ஆமா கதையில பார்த்தா ஆமாவும் ஒரு மனுஷனுக்கு ரன்னிங் ரேஸ் வைக்கும் போது ஆமா வந்து பொறுமையா ஒரு காலை வச்சு நடக்கிறத நம்ம பார்த்திருப்போம். அது நம்ம எங்க தாண்ட போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் மரத்தடில் ஒருத்தன் தூங்கிட்டு இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு முழிச்சு பார்ப்போம், கொஞ்சம் தான் கிராஸ் ஆயிருக்கும், அவனை தாண்டியே போயிருக்காது. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும், 1 மணி நேரம் ஆகும்னு நினைச்சிட்டு அவன் தூங்கிட்டே இருப்பான். திருப்பி கொஞ்சம் ரொம்ப நேரம் தூங்கினதுக்கு அப்புறம் முழிச்சு பார்க்கும்போது பார்த்தா அது தாண்டி அந்த ஃபைனல் கோட்டை அது கால் வைக்கும். நீங்க அதை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிட்டு நீங்க சில விஷயங்கள் பண்ணீங்கன்னா வேண்டாம் நம்ம ஜெயிச்சிருவோம், ஒரு லெத்தாஜிக்கலா நம்ம இருந்தோம்னா ஸ்லோவாகவும் அவங்க ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கு பெட்டர் நம்ம வந்து நெகட்டிவ் தாட்ஸ் ஃபீட் பண்ணாம அடுத்த விஷயங்கள் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாம நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நான் செய்ய வேண்டியது என்ன, இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது மாத்திரம் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். உதாரணமா சொல்லணும்னா லாஸ்ட் நான் ஜூலை 2023ல 19th அன்னைக்கு நான் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைச்சது என் வீடியோ பண்ணணும், கொடுத்த கிரைட்டீரியா கம்ப்ளீட் பண்ணணும். ஆல்மோஸ்ட் நான் வந்து அந்த 1000 வந்து கிராஷ் பண்ணிட்டேன் சப்ஸ்கிரைபரை. அந்த 4000 வாட்ச் ஹவர்ல ஆல்மோஸ்ட் நான் 3700 இது வந்து இது பண்ணிட்டேன். இன்னும் 300 தான் இருக்கு. ஆனா நான் பண்ண வேண்டியது வந்து பண்ணிக்கிட்டே இருந்தனால தான். அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும் போது பாத்தீங்கன்னா ஒரு 15-20 நாள் ஆல்மோஸ்ட் 1 மாசம் எனக்கு வியூஸும் இல்லை, அந்த வாட்ச் ஹவர்ஸும் இல்லை. நான் அதெல்லாம் யோசிக்காம பண்ணிக்கிட்டு இருக்க வேலை நான் வீடியோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கும் போது என்னோட பழைய வீடியோவும் வியூஸ் போகுது, இன்னைக்கு இருக்கிற வீடியோவும் வியூஸ் போகுது. இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிற ஒன்னு போகுது. இப்ப லாஸ்ட் 1 வீக் எனக்கு டவுனா இருந்தாலும் நான் அதெல்லாம் யோசிக்காம வீடியோ எடிட் பண்ணி நான் போட்டுட்டு இருக்கேன், வீடியோவும் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். நான் பண்ண வேண்டிய ப்ராசஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ என்னோட கோல் என்ன, நான் ஜெயிக்கணும், யூடியூப்ல நான் ஏர்னிங் பண்ணணும். ஆனா அதை நான் இன்னைக்கு யோசிக்கல. டிஸ்ட்ராக்ஷன் பண்ணாம நான் பண்ண வேண்டியது வீடியோ ஷூட் பண்றேன், டாபிக் எடுக்கிறேன், ஷூட் பண்றேன், எடிட் பண்றேன், அது டெலிவரி பண்றேன். அது கரெக்டா உங்கள்கிட்ட சேரும் போது நிச்சயமா நடக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. மற்றபடி நான் என்னோட ப்ராசஸை நான் ஸ்டார்ட் பண்ணி பண்றேன். டிஸ்ட்ராக்ஷனை நெகட்டிவ் தாட்ல இது என்னடா வர மாட்டேங்குது போக மாட்டேங்குதுன்னு எதுவுமே நினைக்காம நான் பண்ண வேண்டிய விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி என்னோட கோல் அச்சீவ் பண்ணுன்றதான் என்னோட இப்ப ப்ரையாரிட்டியா இருக்கு. அதை ஃபோக்கஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். தவிர பண்ணாம உட்காந்து சும்மா உட்காந்து இத்தனை வீடியோ போட்டோம், 150 வீடியோ போட்டோம், என்னைக்கா ஒரு நாள் வரட்டும்னு நான் உட்கார்ல. இன்னும் நான் போட்டுட்டு இருக்கேன். 300 வீடியோ போட்டாலும் இன்னைக்கு இது பண்றது எல்லாம் ஃபர்ஸ்ட் வீடியோ மாதிரி நினைக்கிறேன். அப்போ என்னோட ப்ரியாரிட்டி முதல் நாள் என்னவோ அது மாதிரி தான் யோசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் போட்டது என்ன, எப்படி நம்ம சாம்பியன் ஆகுறாங்க, எப்படி அவங்களுக்குலாம் ஜெயிக்கிறாங்க, அப்ப அந்த மென்டாலிட்டி நம்மகிட்ட இருக்கணும்ன்றதுக்காண்டி என்னோடதை வந்து நான் ஃபோக்கஸ் ஜெயிப்பேன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி ஜெயிப்பேன். ட்ரைனிங்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன், அதை பத்தி புக்ஸை படிக்கிறேன், உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் நிறைய வீடியோஸ் பார்க்கறேன், ட்ரைனிங் எனக்கு எடுத்துக்கிட்டே இருக்கு, R&D ஒர்க் எனக்கு நடந்துகிட்டே இருக்கு. தேர்ட், நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலும் டிஸ்ட்ராக்ஷன் ஆகாம எனக்கும் வரும், வராமலாம் இல்லை வரும், அதை விட்டு விலகிட்டு நான் பண்ண வேண்டியது இன்னைக்கு நான் பண்றேன். இன்னைக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாலுமே நான் பண்ற ஒரே ஒரு விஷயம், டிஸ்ட்ராக்ஷன் வரும்போது இன்னைக்கு என்ன பண்ணணும், இப்ப என்ன பண்ணணும், இப்ப என்ன செய்யணும், இதை செய்யறேன்னு சொல்லிட்டு இதை நான் ஃபோக்கஸ் பண்றதுனாலதான் என்னால வந்து அடுத்த விஷயத்தையும் டைவர்ஷன் ஆகாம மூவ் ஆன் பண்ணிட்டே இருக்கிறேன். எனக்கு எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் நான் மூவ் ஆன் ஆகிட்டே தான் இருக்கிறேன். நானும் ஒரு நாள் சாம்பியன் ஆவேன், நானும் ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் ஆவேன், நானும் ஒரு காலத்துல ஆவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த மோட்டிவேஷன் எனக்கு நானே கொடுத்துறேன். யாரும் வந்து கொடுக்க மாட்டாங்க, யாரும் வந்து நீங்க ஜெயிக்கிறீங்க பண்ணதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம தான் நம்மளுக்கு நானே செஞ்சா மட்டும் தான் நம்ம ஜெயிக்க முடியும். உங்களுக்கு நிச்சயமா இந்த மோட்டிவேஷன் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் பேர் ஸ்ரீராம். உங்களுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன், 1க்கு 4 வீடியோ பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணீங்கன்னா நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் போகணும். உங்க சப்போர்ட் இருந்தா நானும் ஜெயிக்க முடியும். எதிர்பார்க்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு இருக்கேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.